अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वअश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह हक्क तुकातिहि व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासु इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न ख़ैरल हदीस किताबुल्लाह व ख़ैरल हदी हदीयु मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களுடைய குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, படைத்தவனை அறிவோம் என்கிற இந்த ஒரு தலைப்பு நம்முடைய மாநில துணைத் தலைவர் அன்சர் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் ஆற்ற வேண்டிய ஒரு உரை. அந்த அமர்வு இந்த அமர்வு திடீரென அவர் வர இயலாத காரணத்தினால் கூடுதலாக ஒரு உரை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த தலைப்பை இங்கிறது இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்ற வந்திருக்கிறேன். இந்த மனித சமுதாயம் படைத்தவனை அறியாத காரணத்தினால், படைத்தவனை புரியாத காரணத்தினால், படைத்தவனை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்காத காரணத்தினால் இந்த மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட விபத்துகள் ஏராளம் ஏராளம். தனிமனித வாழ்வு முதற்கொண்டு சமுதாயம் வரை, குடும்ப வாழ்வு முதற்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் வரை மனிதனுடைய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு சொல்லி மாளாது. எல்லா அநியாயங்களுக்கும், அக்கிரமங்களுக்கும், பாவமான காரியங்களுக்கும் மிக அடிப்படையான காரணமே தன்னை படைத்த இறைவனை மனிதர்கள் அறியாததுதான் காரணம். படைத்த இறைவனை இந்த மனித சமுதாயம் முறைப்படி அறிந்திருந்தால், புரிந்திருந்தால், வாழ்விலே மிகப்பெரிய முன்னேற்றம், வாழ்விலே செழிப்பு, இம்மையிலும் மறுமையிலும் மிக சாந்தி சமாதானமான வாழ்வு மனித சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கும்.
படைத்த இறைவன் யார் என்றால், இந்து சமுதாய மக்களிடத்திலே போய் நம்முடைய கடவுள் யார் என்றால் 1 என்பார்கள், 3 என்பார்கள், 30 முக்கோடி தெய்வங்கள் என்பார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்திடத்திலே போய் நம்முடைய கர்த்தர் யார், கடவுள் யார் என்று கேட்டால் அவர்கள் கடவுளுக்கு கொடுக்கிற விளக்கமே தனி. கடவுளை பற்றி பேசாத புத்தர்களெல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் கடவுள்களாக மாற்றப்படுகிற காட்சி. அரசியல்வாதிகள் முதற்கொண்டு சினிமா கூத்தாடிகளுக்கெல்லாம் கோயில் குளங்களை கட்டி வணங்குகிற சம்பவம் இந்த சம்பவம் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காட்சி. வித்தியாசமான ஆடையோடு வித்தியாசமான தோற்றத்தோடு மனித சமுதாயத்தில் நடமாடுகிற உயிரோடு இருக்கிற கடவுள்களுடைய எண்ணிக்கை 300ஐயும் தாண்டி இந்தியாவிலே இன்றைக்கு உண்டு. யார் கடவுள்? படைத்தவனை இந்த மனித சமுதாயம் அறிய வேண்டிய விதத்தில் அறியாத காரணத்தினால் இம்மை மறுமை வாழ்வு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கடவுளின் பெயரால் மனிதர்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுடைய பெயரால் பெண்கள் கற்பை இழந்து வீதிகளிலே இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கிறார்கள். கடவுளின் பெயரால் சொத்துக்களையும் சுகங்களையும் இழந்து நடுவீதியில் நிற்கிற ஆண்களையும் பெண்களையும் தொலைக்காட்சிகளிலே பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். கடவுள் வேஷம் போட்டு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றிய பல கடவுள்கள் சிறைவாசகம் சென்றிருக்கிறார்கள். யார் கடவுள்? நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை மனிதர்கள் அறிய தவறிவிட்டார்கள். கடவுள் என்று வரும் பொழுது மனிதன் சிந்திக்க தவறுகிறான். நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய முன்னோர்களும் மூதாத்தியர்களும் காலம் காலமாக எதையெல்லாம் நாம் கடவுள் என்று வணங்கி விடுகிறோமோ அதுதான் நமக்கு கடவுள். கடவுள் என்கிற விஷயத்தில் சிந்திக்க கூடாது என்று மனிதன் முடிவு செய்து விடுகிறான். ஆகவே பார்ப்பதெல்லாம் மனிதனுக்கு கடவுளாக தெரிகிறது. எல்லாம் கடவுளுடைய பிரதிபலிப்பு என நினைத்து கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என நினைத்து பார்ப்பதையெல்லாம் மனிதன் இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறான். ஒரு நாட்டிலே பிரதமராக தேர்வு செய்ய வேண்டுமானால், ஒரு மாநிலத்தை முதலமைச்சர் ஆள வேண்டுமானால், ஒரு சாதாரண ஒரு தொகுதியில் ஒரு கவுன்சிலர் போட்டியிட வேண்டுமானால் கூட தகுதியை பார்க்கிறார்கள் மனிதர்கள். பள்ளி ஆசிரியர் தேர்வுக்கு மனிதன் தேர்வு எழுதினால் அவனுடைய கல்வி தகுதியை பார்க்கிறார்கள். பணிக்கு விண்ணப்பித்தால் பணியாளருடைய தகுதியை இன்றைக்கு பல வகைகளிலும் சோதனை செய்கிறார்கள். உலக விஷயத்தில் தகுதியின் அடிப்படையில் பல பதவிகள் பல பட்டங்கள் மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறது. ஆனால் கடவுள் என்று வரும் பொழுது கடவுளுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை என்று மனிதன் முடிவு செய்து விடுகிறான். கடவுள் என்றால் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று மனிதனிடத்திலே போய் கேட்டால் அவர் எப்படியும் இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்கிறான். படைத்தவனை இந்த மனிதர்கள் அறிய தவறிவிட்டார்கள். ஆகவே இந்த மனித சமுதாயத்தில் ஏராளமான அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் தோன்றிவிட்டார்கள். நாட்டை ஆட்சி செய்கிறவர்கள் அநியாயம் புரிகிறார்கள். சட்டத்துறைகளை விலை பேசி வாங்குகிறார்கள். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஆட்சி அதிகாரம், ஆள் பலம், பொருளாதார பலம், உடல் பலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த மனித சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக செய்வதற்கு என்ன காரணம்? நம்மை படைத்த ஒரு இறைவன் உண்டு, இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்விலே இறைவன் முன்னிலையில் நிறுத்தி கண்டிப்பாக நாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், நாமே கடவுளை உருவாக்குகிறோம். நான் காசு கொடுத்து வாங்குகிற கடவுளை நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று மனிதன் யோசிக்கிறான். மனிதன் உருவாக்கிய கடவுளை மனிதன் வணங்குகிறான். ஆகவேதான் கடவுளை பாதுகாக்க இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள். பல கடவுள்களை வணங்குகிற மனிதனே திருடி செல்கிறான். காவல்துறை அதிகாரிகள் பல கடவுள்களை கையும் காலுமாக பிடித்து கொண்டு வந்து அரசாங்க சொத்தாக இன்றைக்கு சேர்க்கிற நிலைமை. காரணம், கடவுளை பற்றி தவறான ஒரு சித்தாந்தத்தை, தவறான ஒரு எண்ணத்தை, படைத்தவனை குறித்து ஒரு மரியாதை இந்த மனித சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஆகவேதான் படைத்தவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்துகிற காட்சியை நீங்கள் சமுதாயத்திலே பார்த்தால் ஆடிப்பாடி மதுபானங்கள் அருந்தி பல்வேறு வகையான வெடிப்பு சம்பவங்கள், பட்டாசுகள் வெடித்து குதூகலமாக கடவுளுக்கு வணக்க வழிபாடு செலுத்துகிற மக்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்?
படைத்தவன் யார், அவனுடைய தகுதிகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனை எப்படி நாம் விளங்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த மனித சமுதாயம் விளங்க தவறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அநியாயம், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு வறட்சி, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இனக்கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலை சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் சுனாமி போன்ற பேர் இழப்புகள் இந்த மனித சமுதாயம் இன்றைக்கு நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? படைத்தவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுடைய சூரியனை, அவனுடைய சந்திரனை, அவனுடைய காற்றை, அவன் தந்த உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் இந்த உலகத்திலே பயன்படுத்தி அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் அவனுக்கு மாறு செய்து கொண்டு மனிதன் வாழ்கிறான். கடவுளை முறையாக இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்ய தவறிய காரணத்தினால் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்றார். இந்த மனித சமுதாயத்தில் நாத்திக சிந்தனையோடு கூட அலைந்து திரிகிறார்கள். படைத்தவன் யார்? ஒரு சில மக்கள் இன்றைக்கு சமீபத்திலே புரட்சி செய்கிறோம் என்கிற பெயரில் எல்லோரும் தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்கிற ஒரு அறைகூவலோடு இன்றைக்கு மனித சமுதாயத்திலே புறப்பட்டிருக்கிறார்கள். உண்மைதான். நம்முடைய தாயும் தந்தையும் ஆதமும் ஏவாளும் எந்த படைத்தவனை வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்று பைபிளை புரட்டி பார்த்து, ஆதமும் ஏவாளும் எந்த படைத்தவனை வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்று ராமாயணத்தையும் ரிக்கு வேதத்தையும் யஜூர் வேதத்தையும் பகவத்கீதையும் கடோபனிஷத்துகளையும் புரட்டி பார்த்து அந்த தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம். இறைவன் நம்மையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் படைத்து நம்முடைய தந்தை ஆதம் அவர்களுடைய முதுகுத்தண்டிலே இருந்து நம்மை முதலில் வெளியாக்கி நம்மிடமிருந்து ஒரு கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை இறைவன் ஆரம்பத்திலேயே நம்மிடமிருந்து வாங்கிவிட்டான். அந்த ஒப்பந்தத்தை நிறைய மனிதர்கள் மறந்து போய்விட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றத்தான், அந்த ஒப்பந்தத்தை நினைவுபடுத்தத்தான் இறைவன் லட்சத்திற்கு மேற்பட்ட தூதர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்புகிறான். அந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துகிறான். நான் உங்களை இந்த பூமியில் உங்களுடைய தாயினுடைய கருவறையில் பிறக்கச் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய தந்தை ஆதமுடைய முதுகுத்தண்டிலே இருந்து உங்களை நான் வெளியாக்கி உங்களிடமிருந்து நான் ஒரு ஒப்பந்தம் பெற்றிருக்கிறேன். அந்த ஒப்பந்தத்தை என்னுடைய வேதத்தின் மூலம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். அந்த ஒப்பந்தத்தை என்னுடைய தூதர்களின் மூலம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன். அந்த ஒப்பந்தம் குறித்து இறுதி நாளில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் என்றெல்லாம் இறுதி வேதம் திருக்குரானில் இறைவன் 7வது அத்தியாயத்தின் 172, 73 போன்ற வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். வைது அகத ரப்புக்க மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ வஸதஹும் அலா அன்ஃபுஸிஹிம். ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து உங்களை நான் வெளியாக்கி உங்களுக்கே நான் சாட்சியாக ஆக்கி உங்களிடமிருந்து ஒரு உறுதிமொழியை நான் எடுத்திருக்கிறேன். அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று உங்களிடத்திலே கேட்டேன். காலு பலா சஹிதனா, ஆமாம் இறைவா நீதான் எங்களுடைய இறைவன் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். நம்மிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழி. உலகத்தில் வாழும்போது என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்குதல் கூடாது. உலகத்தில் வாழும்போது என்னைத்தான் இரட்சகனாக, என்னைத்தான் கடவுளாக, என்னைத்தான் படைத்தவனாக, என்னைத்தான் ரப்பாக நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற ஒரு உறுதி நாமெல்லாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னால் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் அந்த மறுமை நாளில் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் நம்மிடமிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்ததாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். ஏன் அந்த உறுதிமொழி? அன் தக்கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின். இந்த உறுதிமொழி எடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி, உலகத்தில் எனக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி நீங்கள் வாழ்ந்து இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற அந்த மறுமை நாளில் அன் தக்கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின். இறைவா இதை விட்டும் நாங்கள் கவனமற்று இருந்தோம் என்று நீங்கள் சொல்லாமல் இருக்க. அவ் தக்கூலு இன்னமா அஸ்ரக ஆபாஉனா, இறைவா எங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் தான் உனக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தினார்கள். மின் கபுலுவ குன்னா துர்ரியத்தன் மின் பாதிகம், நாங்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். ஆகவே எங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் படைத்த உன்னை மறந்து உலகத்தில் வாழ்ந்த காரணத்திற்காக
எங்களை நீங்கள் குற்றம் பிடிக்காதே இறைவா என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் நான் ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக நாம் இருந்தாலும் சரி, இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது, இந்த வானம் அவனுக்குரியது, சூரியனும் சந்திரனும் அவனுக்குரியது. அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுக்கு நேர்மாறாக நாமாக கடவுள்களை உண்டாக்கி கல்லாக கற்சிலையாக இறந்தவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தால் இது குறித்து நிச்சயம் இறைவனுடைய நீதிமன்றத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாம். ஆகவேதான் இப்படி ஒரு உறுதிமொழியை இறைவன் நம்மிடத்திலே வாங்கியிருக்கிறான். ஆனால் இறைவன் திருக்குரானின் மூலமாக, தூதரின் மூலமாக அந்த உறுதிமொழியை நமக்கு ஞாபகப்படுத்தியும் கூட நம்மை பலருக்கு அப்படி ஒரு உறுதிமொழி வழங்கியதாக கூட நினைவிலே இல்லை. நமக்கு நினைவில்லை என்பதற்காக வேண்டி இறை வசனத்தை பொய் என்று கூற முடியுமா? முடியாது. நம்முடைய வாழ்வில் கூட இப்பொழுது நம்முடைய தாய்மார்களிடத்திலும் நம்முடைய தந்தையிடத்திலும் போய் இப்பொழுது கேட்டால் கூட சொல்லுவார்கள் நம்முடைய சிறு பிள்ளையினுடைய குறும்புத்தனத்தை. நம்முடைய தாய் சொல்லுவாள், மகனே, நீ என்னுடைய மடியில் வளர்ந்து தளர்ந்துகிற காலத்தில் நீ செய்த குறும்புத்தனம், இப்படியெல்லாம் குறும்புத்தனம் செய்தாய் என்று ஞாபகப்படுத்துவாள். வயதாகி வாலிப வயதை அடைங்கிற நமக்கு அந்த ஞாபகம் எல்லாம் புத்திக்கே வராது. ஆகவே தாய் சொல்வதெல்லாம் பொய் என்று யாரும் சொல்ல மாட்டோம். அதே போலத்தான் இறைவன் நம்மிடத்தில் ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறான். சகோதரர்களே, நீங்கள் உலகத்தில் குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை தாங்கி வாழப்போகிற அந்த காலகட்டத்தில் படைத்த என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். உங்களால் படைக்கப்பட்டவைகள் அல்ல வணக்கத்திற்குரியது. உங்களை படைத்தானே, அதுதான் வணக்கத்திற்குரியவன். இந்த பூமியில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியது. இவையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அவன்தான் படைப்புகளுக்கு தகுதியானவன், அவன்தான் படைத்தவன், வணங்குவதற்கு தகுதியானவன் என்றெல்லாம் இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறான். நம்முடைய தந்தை ஆதம் ஏவாள் சொர்க்கத்திற்கு வாழ்ந்தவர்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். செய்த பாவத்திற்காக வேண்டி இறைவனிடத்திலே இறையஞ்சி பிரார்த்தனை செய்ததை இறைவன் திருக்குரானில் 7வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிக பெரும் கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுவோம் என்பது நம்முடைய தந்தையினுடைய பிரார்த்தனை. 7வது அத்தியாயம் 23வது வசனம். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய தாய் ஏவாள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இருவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு இந்த பூமியிலே இருந்தார்கள். அன்றைக்கெல்லாம் எந்த கடவுளும் இந்த பூமியிலே கிடையாது. அன்றைக்கெல்லாம் இயேசு கிடையாது, மோசே கிடையாது, இறை தூதர் முகமது நபி கிடையாது. அன்றைக்கெல்லாம் எந்த உருவச் சிலைகளும் அன்றைக்கு கிடையாது. நம்முடைய தந்தையும் தாயும் இந்த உலகத்தில் ஒரு தவறை செய்து யாரிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு நமக்கு மோட்சம் கிடைக்கும் என விளங்கி ரப்பனா ஆத்தினா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். எங்களுடைய இறைவா, எங்களுடைய பாவங்களை நீதான் மன்னிக்க வேண்டும் என்று நம்முடைய தந்தை எந்த இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ அதுதான் நம்முடைய உண்மையான கடவுள். அதுதான் நம்முடைய உண்மையான நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்துகிற படைப்பாளன். அவனைத்தான் நாம் நம்முடைய வாழ்விலே ரப்பாக, கடவுளாக, இறைவனாக வணங்கி வழிபடுவதற்கு தகுதி படைத்தவன் என்பதை முதற்கட்டமாக உங்களுடைய சிந்தனையிலே நான் ஆழ பதிய வைத்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். பொதுவாகவே கடவுள், இறைவன் என்று வரும்போது கடவுளை பற்றி பேசாதீர்கள், சிந்திக்காதீர்கள் என்றுதான் எல்லா மதங்களும் சொல்லும். ஆனால் திருக்குரான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறது. 47வது அத்தியாயம் 19வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை குறித்து நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். திருக்குரானில் தான் இப்படிப்பட்ட வாசகத்தை நீங்கள் பார்க்க முடியும். இறைவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, அவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், எதை செய்தால் அவனை நாம் நெருங்க முடியும், எதை செய்தால் அவனுடைய கோபத்தை பெற முடியும், எதை செய்தால் அவனுடைய அருளையும் அன்பையும் பெற முடியும், எதை செய்தால் அவனுடைய சாபத்தை பெற முடியும், எதை செய்தால் அவனுடைய தண்டனைக்கு உள்ளாவோம் என்பதையெல்லாம் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் படியுங்கள் என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன்
அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை நீங்கள் படியுங்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படியானால் இறைவனுடைய நீதிமன்றத்தில் நாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை, இறைவா உலகத்தில் வாழும் பொழுது உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், நீதான் எங்களுடைய உண்மையான தெய்வம், கடவுள், நீதான் எங்களுடைய உண்மையான ரப் என்பதை நிலைநிறுத்தி வாக்கு கொடுத்து விட்டு உலகத்தில் வாழ்ந்த நாம் நமக்கு அந்த ஞாபகப்படுத்துகிறான் இறைவன் ஒவ்வொரு தூதர்களையும் அனுப்பி, நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த வாக்குக்கு மாறு செய்யாதீர்கள், மாறு செய்தால் அது குறித்து கட்டாயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். தூதர்களை இறைவன் சாறை சாறையாக அனுப்புகிறான். 2வது அத்தியாயம் 163வது வசனம், வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் வேறு யாரும் கிடையாது, அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். உங்களுடைய வணக்கத்திற்குரியவன் ஒன்றல்ல, உங்களுடைய வணக்கத்திற்குரியவன் 33 கோடி தெய்வங்கள் அல்ல, உங்களுடைய வணக்கத்திற்குரியவன் காண்கிற பொருள்களை எல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் வணங்கி வழிபடுகிற அந்த வணக்கத்திற்குரிய பொருள்கள் எல்லாம் உங்களுடைய வணக்கத்திற்குரியவன். உங்களுடைய வணக்கத்திற்குரியவன் வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், அந்த ஒரே ஒருவன் தான் உங்களுடைய வணக்கத்திற்குரியவன் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு வாகனத்தை எப்படி 2 பேர் ஓட்டி செல்ல முடியாதோ, ஒரு மாநிலத்தை எப்படி 2 முதலமைச்சர்கள் ஆள முடியாதோ, ஒரு நாட்டை எப்படி 2 பிரதமர்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியாதோ, அதே போல இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவன், இந்த உலகத்தை படைத்தவன் எல்லாம் அந்த ஒருவன் மட்டும்தான் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு! கன்னியாகுமரி மாவட்டத்தை போல இந்த தமிழகத்தில் எவ்வளவு மாவட்டங்கள், இந்த தமிழக மாநிலம் போல இந்தியாவில் எத்துணை மாநிலங்கள், இந்தியாவை போல உலகம் முழுக்க எத்துணை நாடுகள், எத்துணை நாடுகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த பூமி, விண்லோகத்தில் இருக்கிற இன்ன பிற கோள்களோடு நாம் பொருத்தி பார்த்தால் எத்துணை பிரம்மாண்டமான கோள்கள். இந்த பூமியை சூரியனோடு ஒப்பிட்டு பார்த்தால் சூரியன் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோள், அந்த சூரியனை வியாழனோடு ஒப்பிட்டு பார்த்தால் வியாழன் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோள், அந்த வியாழனை நாம் வானத்திலே பார்க்கிற நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நட்சத்திரம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோள். அப்படியானால் விண்வெளி மண்டலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை படைத்த அவன் கல்லா கற்சிலையா இறந்து போனவர்களா? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். யார் இந்த ரஹ்மான்? நம்முடைய கடவுள் யார்? நம்மை படைத்த அந்த இறைவன் யார்? இறைவன் திருக்குர்ஆனில் அந்த இறைவனுக்குரிய இலக்கணமாக என்ன சொல்கிறான்? இறைவன் என்று வரும் பொழுது அந்த போஸ்டிங்குக்கு மனிதர்கள் எந்த வகையான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய கடவுள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், நம்முடைய கடவுள் ஒரு குழந்தையாக இருக்கலாம், நம்முடைய கடவுள் கொஞ்சம் விகாரமான தோற்றத்துடையவர்களாக இருக்கலாம், நம்முடைய கடவுளுக்கு மனிதர்களுடைய முகமும் உடம்பு முழுக்க உயிரினங்களுடைய உடலும் கூட இருக்கலாம், நம்முடைய கடவுளுக்கு கொஞ்சம் விகாரமான தோற்றம் இருக்கலாம், நம்முடைய கடவுளுக்கு 10-15 தலை இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய கடவுளுக்கு கொஞ்சம் விகாரமான தோற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய கடவுளுடைய கையில் கொடூரமான ஆயுதங்களை தாங்கி கடவுளை சித்தரித்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அது போகட்டும், வானத்தில் பறக்கின்ற, நிலத்தில் ஊர்ந்து செல்கிற எல்லா மனிதர்களும் இன்றைக்கு எல்லாவற்றையும் கடவுளாக வணங்கி வழிபடுகிற காலம் இந்த காலம். அப்படியானால் இறைவன் திருக்குர்ஆனில் 19வது அத்தியாயம் 65வது வசனத்தில் இறைவன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ரப்பு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ஃபஅபுது. வானங்களும் பூமிக்கு இடையில் உள்ள எல்லாம் அவனுக்குத்தான் சொந்தம், அவன்தான் உங்களுடைய இறைவன், ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். மேலும் இறைவன் திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அழகுபட ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்கள் அண்ணாந்து பார்க்கிற வானத்திற்கு தூண்கள் உண்டுமா? இந்த பூமியை போல எவ்வளவோ விண்கலங்கள் கோள்களை இந்த பூமியிலே உலகத்திலே இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் எங்குமே மனிதர்கள் வாழ்வதற்கு எந்த வசதியும் இல்லாமல் இந்த பூமியை மட்டுமே இறைவன் தேர்வு செய்து, இங்கு மட்டுமே இறைவன் நமக்கு வாழ்வதற்குரிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்து தந்து, நம்மை குறிப்பிட்ட ஒரு ஆயுள் காலத்தோடு இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தோடு மனைவி மக்களோடு குழந்தை செல்வங்களோடு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் இந்த பூமியில் வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்பை ஏற்பாடு செய்து தந்தானே, தந்துவிட்டு இறைவன் கேட்கிறான் 2வது அத்தியாயத்தின் 28வது வசனம், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ்,
அல்லாஹுவை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? அந்த ரஹ்மானை எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள்? என்ன ஆதாரம் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே கேட்கிறான். நீங்கள் இணை வைக்க எந்த நியாயமும் கிடையாது. யாரை நீங்கள் கடவுளாக வணங்கி வழிபடுகிறீர்களோ அவர்கள் இந்த பூமியில் ஒரு ஈயை கூட படைத்தெடுக்க முடியாது. அவர்கள் இந்த பூமியில் ஒரு எறும்பை கூட படைக்க முடியாது. அவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது தன்னைத்தானே கூட சரி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட பலகீனமான கடவுள்களை எல்லாம் வழிபட்டு வருகிற நீங்கள் கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹுவை எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? வகுன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜவுன். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அவனை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். நீங்கள் வணங்கி வழிபடுகிற தெய்வங்கள் அல்ல. அவன்தான் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். அவன்தான் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கிறான். அவனிடத்தில் தான் மீண்டும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, ஆகவே 4வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் படைத்த இறைவனை எங்கிருந்து நாம் படிப்பது? படைத்த இறைவனை கட்டாயம் இந்த உலகத்தில் நாம் படித்தாக வேண்டும். காலம் காலமாக வணங்கி வழிபடுகிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் என நினைத்து நாம் வணங்கி வழிபட்டு வந்தால் மரண நேரத்திலும் மன்னரை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் மிகப்பெரிய பேர் இழப்பை நாம் சந்திக்க நேரம் வரும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இறைவன் திருக்குர்ஆனில் அது குறித்து நிறையவே பேசுகிறான். நம்மை படைத்த இறைவனை நம்முடைய தாயிடமிருந்து படித்தல் கூடாது. நம்மை படைத்த இறைவனை நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது கூடாது. நம்மை படைத்த அந்த இறைவனை நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் யாரை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவர்களின் மூலம் அந்த படைத்த இறைவனை நாம் வணங்கி வழிபடக்கூடாது. படைத்த இறைவன் யார் என்பதை தூதரின் மூலமாக வேதத்தின் மூலமாக அழகுபட இறைவன் சொல்லுகிறானே, அந்த அடிப்படையில் படைத்த இறைவனை படிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆகவேதான் இறைவன் திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் அந்த இறைவனை குறித்து இறைவன் பேசுகிறான். தூதரைகளை அழைத்து கூட இறைவன் ஒரு செய்தியை சொல்லுகிறான். 39வது அத்தியாயம் 65 66வது வசனம், வலக்கத் ஊஹிய இலைக்க வஇலல்லதீன மின் கபிலிக் லஇன் அஸ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காசிரீன். நபிமார்களை குறித்து இறை விசுவாசிகளை அழைத்து இறைவன் பேசுகிறான். இறை தூதர்களை அழைத்து, நீங்கள் எனக்கு இணை வைத்தால் கூட, நீங்கள் என்னை மறந்து எனக்கு இணை துணிகளை உலகத்தில் ஏற்படுத்தி நீங்கள் வணங்கினால் கூட உங்களுடைய அனைத்து வகையான நன்மைகளையும் நான் அழித்து விடுவேன், மிகப்பெரிய பேரிழப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் இறை தூதர்களை மிக கடுமையாகவே எச்சரிக்கை செய்கிறான். என்று சொன்னால் நாம் நம்மை படைத்த இறைவனை எங்கிருந்து படிப்பது? ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் படைத்த இறைவனை முறையாகத்தான் எல்லா வேதங்களும் அறிமுகம் செய்தது. எல்லா ரிஷிமார்களும் முனிமார்களும் ஆன்மீகவாதிகளும் படைத்த உண்மையான இறைவனை இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்தார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்து மத வேதங்களுடைய வரிகள் நமக்கு உண்மைப்படுத்துகிறது. பைபிளை எடுத்துக்கொண்டால் கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த 2 பைபிளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய உண்மையான கடவுள் யார் என்று நீங்கள் தேடி பார்த்தால் சத்திய வரிகள் நமக்கு சாட்சியாக அங்கே இடம் பெறுவதை யாரும் மறுக்கவே முடியாது. யாரும் மறுக்க முடியாது. திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இறைவன் எப்படி தன்னை பற்றி பேசுகிறானோ அதே போல இறைவன் பகவத்கீதையிலே பேசுகிறான். 10வது அத்தியாயத்தின் 12வது வசனம், 7வது அத்தியாயத்தின் 20வது வசனம், ஆதி தேவன் பிறவாதவன் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. இன்றைக்கு தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு இலவசமாக கூட கொடுக்கிறார்கள். 10வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தையும் 7வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தையும் பாருங்கள். ஆதி தேவன் பிறவாதவன். கடவுள் என்பவர், கடவுளுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. கடவுள் இந்த பூமியில் பிறக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை படைப்பதற்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் மரணமில்லாத நித்திய ஜீவனை தாங்கி இருக்கின்ற, தாயும் தந்தையும் இல்லாத, பிள்ளைகள் இல்லாத, உயிரோடு என்றைக்கும் உறக்கம் இல்லாத, பலகீனம் இல்லாத, என்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த பரம்பொருள் நிச்சயமாக ஒன்று உண்டு. அதை யாரும் படைக்க வேண்டிய அவசியமில்லை என்று பகவத்கீதை சொல்லுகிறது. அதே பகவத்கீதை 7வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தை பார்த்தால்
அந்த பகவத்கீதை பேசுகிறது, அந்தந்த ஆசையால் அறிவிழந்தவர்கள் அந்தந்த நியமத்தை கொண்டு தம்முடைய இயல்புக்கு கட்டுப்பட்டு கவரப்பட்டவர்களாய் வேறு தெய்வங்களை வணங்கி வழிபடுகிறார்கள் என்று பேசுகிறது. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவியும் கேட்டிராத கடவுளை எந்த கண்ணும் பார்க்காமல் மனிதன் தன்னுடைய சுய இச்சையின் அடிப்படையில் வேறு வேறு கடவுள்களை வணங்கி வழிபடுகிறான் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ்வோட திருக்குரானில் அதைத்தான் சொல்லுகிறான். லா துத்ரிக்குல் அப்சார் வஹுவ யுத்ரிக்குல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அவனை எந்த கண்ணும் பார்க்க முடியாது, ஆனால் அவன்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அழகுபட திருக்குரானும் பகவத்கீதையினுடைய கருத்தை எவ்வளவு உண்மைப்படுத்துகிற திருக்குரானுடைய வசனங்களை பாருங்கள். பகவத்கீதை பேசுகிறது, அந்த கடவுள் பிறக்காதவன், யாரையும் பிறக்க செய்யாதவன், அவனை எந்த கண்ணும் பார்க்கவில்லை, ஆனால் பொல்லாத மனிதர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் கடவுளுக்கு உருவ வழிபாடுகளை செலுத்தி வணங்கி வழிபடுகிறார்கள் என்று பகவத்கீதை பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பகவத்கீதையை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை நீங்கள் திறந்து பார்த்தால் எரேமியா முதற்கொண்டு ஏசாயா வரை பல்வேறு இடங்களில் பக்கம் பக்கமாக கர்த்தரே மெய்யான தேவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா என்றெல்லாம் உண்மையான கர்த்தர் யார் என்பதை எரேமியா நமக்கு சொல்லித் தருகிறது. 10வது அத்தியாயம் 10வது சுலோகம். ஏசாயா 46வது அத்தியாயத்தின் 9வது சுலோகம், நானே தேவன், வேறு ஒருவனும் உமக்கு இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவன் யாரும் கிடையாது என்று ஏசாயா பேசுகிறது. அல்லாஹ்வோட திருக்குரானில் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். கடவுளுடைய இலக்கணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாயம் 114வது அத்தியாயம். அந்த அத்தியாயம் கடவுளுடைய இலக்கணத்தை பற்றி பேசுகிற அத்தியாயம். அந்த இலக்கணத்தோடு ஒப்பிட்டு பார்த்து யார் உங்களுடைய கடவுள், உண்மையாகவே உங்களை படைத்தவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறான். மேலும் யோவான் 17வது அத்தியாயம் 3 முதல் 4 வரை உள்ள வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகையை நான் செய்து முடிப்பேன் என்று இயேசு பெருமார் பேசுகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் என்று எவ்வளவு அழகான வசனங்கள். இது போன்ற ஏராளமான வசனங்களை நீங்கள் பைபிளிலே நீங்கள் பார்க்கலாம். மேலும் இப்படி படைத்த இறைவனை நாம் புரியாமல் விளங்காமல் இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி அந்த ஏக தெய்வனை புரிந்து கொள்ளாமல் உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணித்தால் நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பல இடங்களிலும் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். உண்மையிலேயே உங்களை படைத்தவன் யார், உங்களை படைத்து நீங்கள் யாருக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும், உங்களுடைய உண்மையான அந்த கடவுள் யார் என்பதை நீங்கள் படிக்க தவறினால், விளங்க தவறினால், உங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் விளங்க தவறினால் இந்த பூமியில் ஏற்படுகிற விபத்துகள் ஏராளம் ஏராளம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் போது அந்த படைத்த இறைவனை இறைவன் புரிய வைத்துத்தான் நம்முடைய உயிர்களை இறைவன் கைப்பற்றுவதாக கூட திருக்குரானிலே சொல்லுகிறான். யாரும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது, யாரும் இதிலிருந்து ஓடி ஒளியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில இறை வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் கைப்பற்றப்படுகிற நேரத்தில் உங்களுடைய உண்மையான கடவுள் யார், உலகத்தில் வாழும் போது யாரை வணங்கி நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்கிற கேள்விகள் கேட்கப்படும். கை சேதப்பட்டெல்லாம் மனிதர்கள் பதில் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் இறைவன் திருக்குரானில் 7வது அத்தியாயம் 37வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான். ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யத்தவஃபௌனஹும், நம்முடைய வானவர்கள் அவருடைய உயிர்களை கைப்பற்றும் போது காலு ஐலமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ
அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே என்று உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் வானவர்கள் கேட்பார்கள். காலு லல்லு அன்னா வஸஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹு கானு காஃபிரீன். எங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் மறைந்து போய் விட்டார்களே என்று மனிதன் பேசுகிறான். எந்த தெய்வங்களை, எந்த உருவச் சிலைகளை, எந்த மகான்களை, எந்த இறந்தவர்களை எல்லாம் கடவுள் வாங்கி தருவார்கள், கடவுளத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள். இவர்கள் கடவுளுடைய அவதாரம், நிச்சயம் பரலோக ராஜ்யத்தில் அக்கினி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள், சொர்க்கத்தை பெற்றுத் தருவார்கள் என்றெல்லாம் நினைத்து பொருளாதாரத்தை செலவு செய்து, உடல் உழைப்புகளை செலவு செய்து வணங்கி வழிபட்டு வந்தானோ மனிதன், அந்த தெய்வங்கள் குறித்து உயிர் பறிக்கப்படும் போது கேட்கப்படும், காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ். யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தாயோ அந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எங்கே என்று கேட்கப்படும். காலு லல்லு அன்னா வஸஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹு கானு காஃபிரீன். அவர்களெல்லாம் எங்களை விட்டு மறைந்து விட்டார்கள், அவர்களெல்லாம் எங்களை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லப்படும். அப்படியாக உயிர்களை கைப்பற்றும் போது இந்த உலகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இறைவன் திருக்குர்ஆனில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். இன்று வரை, உலகம் அழிகிற நாள் வரை, ஃபிரௌன், பைபிள் குறிப்பிடுகிற ஃபெரோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய உடம்பை இன்று வரை அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் சாட்சியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன் வைத்திருக்கிறான்? இந்த உலகத்தில் ஆதம் நபிக்கு பிறகு வந்த நூஹ் நபியினுடைய காலத்திலே இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலம் வரை மனிதர்கள் இறைவனுக்கு நிறைய இணைகளை ஏற்படுத்தினார்கள். சூரியனை கடவுள் என்றார்கள், கடலை கடவுள் என்றார்கள், பெய்கிற மழையை கூட கடவுள் என்றார்கள், பூமியை மாதா என்று வணங்கினார்கள். எத்தனையோ கடவுள்களை மனிதன் உலகத்திலே வணங்கினான். ஆனால் ஃபிரௌன் என்பவன் மட்டும் நான் தான் கடவுள் என்று பேசியவன். யாரெல்லாம் படைத்த இறைவனை முறையாக வணங்குகிறார்களோ எல்லோரையும் அழித்து கொன்று குவித்த ஒரு பாவி ஃபிரௌன் என்பவன். அந்த ஃபிரௌன் கூட இறக்கிற நேரத்தில் நானல்ல படைத்தவன், நானல்ல இறைவன், படைத்தவன் நீதான் இறைவன் என்று அல்லாஹுவை அவன் மரணிக்கிற நேரத்தில் ஒத்துக்கொண்டான். அல்லாஹ் ஒத்துக்கொள்ள வைப்பான், அது யாராக இருந்தாலும் சரி. 10வது அத்தியாயத்தின் 90வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயீல வ அனா மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயீலர்கள், மூசாவுடைய சமுதாயம் எந்த அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை நான் நம்புகிறேன் என்று, நான் தான் படைத்தவன், நான் தான் ரப் என்று, நான் தான் கடவுள் என்று உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை அல்லாஹ் பேச வைத்துத்தான் இந்த உலகத்திலே இருந்து உயிரை பறிக்க வைக்கிறான். ஆகவே சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் மிக தாழ்மையோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் நமக்கு நிறைய அவகாசத்தை தந்திருக்கிறான். எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறந்த படைப்பாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். சிந்திக்கின்ற அறிவை தந்திருக்கிறான், பார்க்கிற கண்களை தந்திருக்கிறான், பேசுகிற நாவை தந்திருக்கிறான், எல்லா வகையான ஆற்றலையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். உண்மையிலேயே நம்மை படைத்த அந்த ரஹ்மான் யார், படைத்த இறைவன் யார் என்பதை படிக்காமல், விளங்காமல் முன்னோர்கள், மூதாத்தியர்கள் நம்புகிற மதங்கள் எவைகளை நமக்கு கடவுள் என்று போதிக்கின்றதோ அவைகளை வணங்கி வழிபடுவேன் என்று காலத்தை வீணடித்து விடாதீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவைகளெல்லாம் நமக்கு கடவுளா? இந்த நாம் பாதுகாக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு கடவுளா? மனிதனே ஒன்றை உருவாக்குகிறான், அதை மனிதன் வணங்கி வழிபடுகிறான். திருடர்கள் எல்லாம் திருடி செல்கிறார்கள் பூட்டை உடைத்துக் கொண்டு. காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வந்து கொடுப்பவர்கள் எல்லாம் கடவுளா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனித கடவுளை வணங்குகிற மனிதர்கள் இன்றைக்கு வீதியிலே அவமானப்பட்டு நிற்கிறார்கள். இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹுவை வணங்கிய மக்கள், அந்த ரஹ்மானை வணங்கிய மக்கள் கடவுளின் பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லிமை சொல்ல முடியுமா? அல்லாஹுவை நம்புகிற சமுதாயம் கடவுளின் பெயரால் மிகப்பெரிய தலைகுனிவுக்கு ஆளானது என்று ஒரு முஸ்லிமை காட்ட முடியுமா? முடியாது. காரணம், அவன் உண்மையான ரஹ்மான், அவன்தான் உண்மையான ரப். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை படைத்த இறைவன் யார் என்பதை கொஞ்சம் புரியுங்கள். நீங்கள் நம்புகிற வேதத்தின் அடிப்படையில் புரியுங்கள், படியுங்கள். இல்லாவிட்டால் மரண நேரத்தில் கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்கள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். மரணத்திலிருந்து தப்ப முடியாதே. மரணம் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதா? அல்ல. மரணத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் உலகத்தில் நீங்களும் நானும் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும். பிறந்தால் நமக்கு மரணம் நிச்சயம். அந்த மரண நேரம்
யார் நம்மை படைத்தானோ அவனே தான் நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகிறான். கல்லா இதா பலஅத்தி தராக்கி வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து கால்கள் எல்லாம் பின்னி பிணைந்து துடியாய் துடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கேட்பேன் இந்த நேரத்தில் உன்னை இப்பொழுது காப்பாற்றுகிறவன் யார் என்று. அந்த நேரத்தில் முறையான பதிலை நாம் சொல்ல வேண்டுமானால் நம்மை படைத்த ரஹ்மானை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மரண நேரத்திலேயே நம்மை கைவிட்டு விடுகிற அல்லாஹ் அல்லாதவர்களை யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தோமோ மரண நேரத்திலேயே நம்மை அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, மரண நேரத்தில் இறைவன் நம்மை பேச வைக்கிறான். என்னுடைய உண்மையான கர்த்தர் அல்லாஹ்வாகிய நீதான், என்னுடைய உண்மையான தெய்வம் அல்லாஹ்வாகிய நீதான். முஸ்லிம் சமுதாயம், நீ வணங்கிய அந்த வேதம், அந்த வேதத்தில் கூறப்பட்ட அந்த ஏகத்துவத்திற்குரியவன், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நாங்கள் முஸ்லீமாக மாறுகிறோம் என்று எல்லோரையும் அல்லாஹ் பேச வைத்து படைத்தவனை புரிய வைத்துத்தான் இந்த உலகத்தில் எல்லோருடைய உயிரையும் இறைவன் கைப்பற்றுகிறான். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற உபதேசம் அல்ல. யாரெல்லாம் படைத்தவனை மறந்து உலகத்தில் வாழ்கிறார்களோ எல்லோருக்கும் சொல்லப்படுகிற ஒரு எச்சரிக்கை என்பதை புரிந்து மறந்துவிடக் கூடாது. இது உலகத்தில் நடைபெறுகிற சம்பவம். உயிர் பறிக்கப்படும் போது மனிதன் தன்னால் கைவிடப்பட்ட தெய்வங்களை பார்க்கிறான். உயிர் பறிக்கப்படும் போது தான் அல்லாஹ்வை ஒப்புக்கொள்கிறேன் என்று கதறுகிறான். இது துனியாவில் உலகத்தில் நடைபெறுகிற சம்பவம். பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் மாலிகி யௌமித்தீன், அவன்தான் கியாம நாளின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நாளில் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவர்களும் வணங்கியவர்களும் அந்த மறுமை நாளிலே கொண்டு வரப்படுவார்கள். வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் கெட்டவர்களும் இந்த நாளில் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாளில் 6வது அத்தியாயம் 22வது வசனம், வயௌம நஹ்சுருஹும் ஜமீஆ ثم نقول للذين اشركوا اين شركاؤكم الذين كنتم تزعمون. அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்க்கப்படுகிற அந்த நாளில் நீங்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். புகாரி போன்ற நபிமொழிகளிலே பார்க்கிறோம், வணக்கப்படுகிற பொருள்கள் எல்லாம் அந்த நாளிலே கொண்டு வரப்படும். அல்லாஹ் கேட்பான், சும்ம நக்கூலு லில்லதீன அஷ்ரகு ஐன சுரகாவுக்கும், நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்த அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பான். நபிமார்களை வணங்கியவர்கள், அவுலியாக்களை வணங்கியவர்கள், நாதாக்களை வணங்கியவர்கள், ஜின்களை வணங்கியவர்கள், மலக்குமார்களை வணங்கியவர்கள், கற்சிலைகளை வணங்கியவர்கள், படைக்கப்பட்ட பொருள்கள் எதையெல்லாம் மனிதன் வணங்கி வழிபட்டு வந்தானோ எல்லா வணக்கத்திற்கு உரியவர்களும் வணங்கப்பட்ட மனிதனும் அந்த மறுமை நாளிலே கொண்டு வரப்படுவான். எங்கே உங்களுடைய தெய்வங்கள் என்று கேட்கப்படும். வைதா ரஅல்லதீன அஸ்ரகு சுரகாஹும், மனிதன் அந்த தெய்வங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்கிறான். 16வது அத்தியாயத்தின் 86வது வசனம், காலு ரப்பனா ஹாஉலாய் சுரஆஉனா அல்லதீன குன்னா நதுஊன மின் தூனிக், அல்லாஹ்வே இவைகளைத்தான் நாங்கள் பூமியிலே வணங்கி வழிபட்டு வந்தோம், இவர்களைத்தான் தெய்வங்களாக வணங்கி வழிபட்டு வந்தோம். எங்களுடைய செவிகளிலே விழுகிற அளவுக்கு சொன்னார்கள். படைத்தவனை மட்டுமே வணங்கு, படைக்கப்பட்டவர்களை வணங்காதே என்று சொன்னார்கள். உங்களால் படைக்கப்பட்டவர்களை வணங்காதீர்கள், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்களைத்தான் யா அல்லாஹ் நாங்கள் வணங்கி வழிபட்டு வந்தோம் என்று மறுமையில் மனிதர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். மேலும் அல்லாஹ் 46வது அத்தியாயத்தின் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹுசிரன் நாசு கானு லஹும் ஆதான் வ கானு பி இபாதத்திஹிம் காஃபிரீன். எப்படி மரண நேரத்தில் எல்லாம் உங்களை கைவிட்டு விட்டு ஓடினார்களோ அதே போல இறைவனுடைய நீதிமன்றத்தில் நரகத்தை பார்த்து பயந்து, அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை நீதிமன்றத்தை பார்த்து பயந்து மக்கள் ஒன்று திரட்டுகிற நாளில் இவன் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தானோ அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக மாறிவிடுவார்கள், எதிரிகளாக மாறிவிடுவார்கள். வக்கானூ பி இபாதத்திஹிம் காஃபிரீன், தங்கள் வணங்கப்படுவதை எல்லாம் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். யா அல்லாஹ், இவர்கள் எங்களை வணங்கவில்லை, இறைவா இவர்களுக்கு நாங்கள் எதிரி, இந்த நாளில் நீதான் வணக்கத்திற்குரியவன் என்று நீங்கள் யாரையெல்லாம் வணங்கினீர்களோ எல்லோரும் அந்த மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். 28வது அத்தியாயம் 64வது வசனம், வக்கீலது ஊ சுரக்காக்கும் சுரக்காக்கும் ஃபதஅவுகும், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நாளில் உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் அழையுங்கள்,
அல்லாஹ்வுடைய விசாரணை. சுபஹானல்லாஹ். இந்த நாளில் உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் அழையுங்கள். ஃபலம் யஸ்தஜீபு லஹும் வரஅவுல் அஸாப லவ் அன்னஹும் கானூ யஹ்ததூன். இப்படி அழையுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அழைப்பார்கள், எந்த பதிலையும் அவர்கள் அந்த நாளில் சொல்ல மாட்டார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய காலடி சப்தத்தை தவிர, மனிதன் எடுத்து வைக்கிற காலடி சப்தத்தை தவிர அந்த மறுமை நாளில் எந்த நாவும் பேசாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் அழைத்து பார்க்கிறான், மரண நேரத்தில் கைவிட்டு விட்ட தெய்வங்களை மறுமை நாளிலே பார்க்கிறான். மரண நேரத்தில் எந்த அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை மனிதன் பார்க்கிறான். வணங்கப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை பார்க்கிறான். இவைகளைத்தான் இறைவா வணங்கினேன் என்று சொல்லுகிறான். இறைவன் சொல்லுகிறான், என் முன்னால் அவர்களை நீ அழைத்து இந்த நாளில் உதவி தேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உதவி தேடுவார்கள், அழைப்பார்கள், எந்த பதிலும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 10வது அத்தியாயம் 29வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபகஃபா பில்லாஹி ஷஹீதன் பைனனா வ பைனக்கும் இன் குன்னா அன் இபாதத்திக்கும் ஆஃபிலீன். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்தான் போதுமானவன், அவனை நாங்கள் சாட்சியாக ஆக்குகிறோம். துனியாவில் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று சொல்லி விடுவார்கள். துனியாவில் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை, ஏன்னா அல்லாஹ் தான் எங்களுக்கு சாட்சி என்று நபிமார்களானாலும் அவுலியாக்களானாலும் நாதாக்களானாலும் வானவர்கள் ஜின்கள் என்று உயிரோடு உள்ளவர்கள் ஆனாலும் உயிரற்றவர்களை கூட அல்லாஹ் பேச வைக்கிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக திரண்டு வருவார்கள், உங்களுக்கு பகைவர்களாக மாறுவார்கள், உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், நீங்கள் வணங்கியதையெல்லாம் நிராகரித்து விடுவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். மேலும் 25வது அத்தியாயம் 17வது வசனம் ஒரு அற்புதமான கேள்வியை ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். யாரை பார்த்து? அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை வைத்து வணங்கி வழிபட்ட மக்களை பார்த்து அல்ல, இணையாளர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இணையாளர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வயௌம யஸுருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்குமாறு நீங்கள் தான் சொன்னீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்குமாறு நீங்கள் தான் சொன்னீர்களா? உடனே அவைகள் எல்லாம் பேசும், ஃபயக்கூலு அன்தும் அல்லல்தும் இபாதி ஹாஉலாய் அம்ஹும் லல்லு சபீல். இறைவா, நாங்கள் அவர்களை வணங்கி வழிபடவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், அவர்களை நீங்கள் தான் வழிபட சொன்னீர்களா அல்லது அவர்களே வணங்கி வழிகட்டு போனார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா 25வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக அந்த இணையாளர்களையும் அவர்களையும் நிறுத்தி வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிற சம்பவங்கள் அந்த ஆயத்தில் கூட பார்க்கலாம். வானவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். 34வது அத்தியாயம் 40வது வசனம், வயௌம யஸுருஹும் ஜமீஆ சும்ம யக்கூலு லில் மலாயிகத்தி ஹாஉலாஇ இய்யாக்கும் கானு யஅபுதூன். நீங்களும் உங்களை வணங்குமாறு மக்களுக்கு சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மலக்குமார்கள் பயந்து போய், அல்லாஹுவே, காலு சுபஹானக்க, நீ மிகப்பெரிய தூய்மையானவன், அந்த வலியுனா மின் தூனிகும், நீதான் எங்களுடைய பாதுகாவலன், பல்கானு யஅபுதூன ஜின், அவர்கள் ஜின்களைத்தான் வணங்கி வழிபட்டு வந்தார்கள், அல்லாஹ் எங்களை அவர்கள் வணங்கி வழிபடவில்லை என்று வானதூதர்கள் தேவர்கள் மறுமை நாளிலே இறைவனிடத்திலே மறுத்து பேசுவார்கள் என்றும் இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இறுதியாக கிறிஸ்தவ அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய தொப்புள் கொடி உறவாக நெருக்கமாக இருக்கிற கிறிஸ்துவ அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாரை கர்த்தர் என்றும் கர்த்தருடைய மகன் என்றும் கர்த்தருடைய பிள்ளை என்றும் யாரை நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அந்த கர்த்தர் கூட இறைவனுடைய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார். யாரும் விசாரணையில இருந்து தப்ப முடியாது. எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதரும் விசாரிக்கப்படுவார், அந்த சமுதாயமும் விசாரிக்கப்படும். அந்த தூதரும் விசாரிக்கப்படுவார், அந்த சமுதாயமும் விசாரிக்கப்படும். 5வது அத்தியாயத்தின் 116, 117, 118வது வசனம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயேசு பெருமானை கொண்டு வந்து இறைவன் விசாரணை குண்டிலே நிறுத்தி கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒரு ஓரமாக நிப்பாட்டி அல்லாஹ் கேட்கிறான், வைது கால அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாஸ் இத்தஹதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாயையும் வணங்குமாறு நீதான் மக்களுக்கு சொன்னாயா என்று அல்லாஹ்
எப்படி வானவர்களிடத்திலே விசாரித்தானோ, எப்படி இன்னவரை இணை தெய்வங்களை பார்த்து நீங்கள் தான் வணங்க சொன்னீர்களா, அவர்களாக வழிகட்டு போனார்களா என்று கேட்டானோ, அதே போல அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிறுத்தி மறுமை நாளிலே கேட்பான். வைது கால அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாஸ் இத்தஹதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், நீங்கள் தான் உன்னையும் உன்னுடைய தாயையும் வணங்குமாறு சொன்னாய் என்று கேட்டவுடன் அவரும் பதவதைத்து போய் சொல்கிறார், கால சுபஹானக, இறைவா நீ மிக தூய்மையானவன். மா யகூனிலி அன் அக்கூல மா லைஸ லி பிஹக், எனக்கு உரிமையே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படியா இறைவா நான் சொல்லுவேன். எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்கள். படைத்தவன் நீ, வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் நீ, உன்னை நெருங்குவதற்குரிய வழிமுறைகளை சொல்ல வந்தவன் நான் எப்படி இறைவா என்னையும் என்னுடைய தாயையும் வணங்குமாறு நான் கூறுவேன்? நான் எங்கே இறைவா உலகத்தில் வாழும் போது நான் தான் கர்த்தர், நான் தான் ரட்சிக்கப்படக்கூடியவர், என்னை தவிர உங்களுக்கு மோட்சமே கிடையாது என்று உலகத்தில் நான் சொல்லவே இல்லையே இறைவா, எனக்கு உரிமை இல்லாத காரியத்தை எப்படி நான் சொல்லுவேன் என்று பதறுகிறார் அவர். மேலும் சொல்லுகிறார், இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தஹு, நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாயே யா அல்லாஹ், நான் அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கு தெரியுமே யா இறைவா. தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக இன்னக அன்த அல்லாமுல் குயூப், இறைவா எனக்கு உள்ளதை நீ அறிவாய், உனக்கு உள்ளதை நான் அறிய முடியாது யா இறைவா, நீயே மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் யா இறைவா என்று கூறிவிட்டவர் சொல்லுகிறார், மா குல்து லகும் இல்லாமா அமர்தனி பிஹி அன் இஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், இறைவா நான் உலகத்தில் வாழும் போது என்னையும் உங்களையும் படைத்த உன்னையே வணங்குமாறுதான் இறைவா நான் சொன்னேன். நான் மோட்சிக்க வந்த கர்த்தர் அல்ல என்று உலகத்தில் நான் சொல்லவில்லை. நான் தான் அனைவருடைய பாவச் சுமைகளையும் ஏற்க வந்தவன் என்று நான் சொல்லவில்லை. நான் தான் கடவுளுடைய குமாரர் என்று நான் சொல்லவில்லை. இறைவா இறைவா அனி அபுதுல்லாஹ வ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் எனக்கும் என்னை படைத்த உங்களை படைத்த அல்லாஹுவை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்றுதான் நான் உலகத்திலே சொன்னேன் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். படைத்தவனை விட்டுவிட்டு படைத்தவைகளை எல்லாம் யார் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவர்களில் மரண நேரத்தில் அல்லாஹ் புரிய வைக்கிறான். மறுமை நாளில் விசாரணை நீதிமன்றத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதற்கு பிறகு மனிதன் சொல்லுகிறான், 67வது அத்தியாயம் 10வது வசனம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்வாபி ஸயீர், நாங்கள் செவிமடுத்திருந்தால், நாங்கள் உலகத்தில் செவிமடுத்திருந்தால், நாங்கள் உலகத்தில் விளங்கி இருந்தால் இந்த நரகவாசியாக ஆகியிருக்க மாட்டோமே யா அல்லாஹ். எங்களுக்கு குளச்சல் மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தி எங்களையும் விசேஷமாக அழைத்து படைத்தவனை நெருங்க படைப்புகள் எதற்கென்கிற ஒரு மாநாட்டை நடத்தி எங்களுக்கும் சொன்னார்கள், படைத்தவனை அறிவோம் வாருங்கள் என்று சொல்லி இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள், நினைவுபடுத்தினார்கள், எல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள். யா அல்லாஹ் வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்வாபி ஸயீர், அல்லாஹ்வே செவிமடுத்திருந்தால் விளங்கி இருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கை சேதம் வந்திருக்காதே யா அல்லாஹ். 21வது அத்தியாயம் 97வது வசனம், யா வைலனா கது குன்னா ஃபீ அஃப்லத்தின் மின் ஹாதா பல் குன்னா லாலிமீன், நாங்கள் இது பற்றி கவனமற்று இருந்து விட்டோம், நாங்கள் அநீதி இழைத்த கூட்டத்தாராக மாறிவிட்டோம். 25வது அத்தியாயம் 29வது வசனம், லக்கது அலல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி வ கான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு உபதேசம் வந்த பிறகும் சைத்தான் எங்களை வழிகெடுத்து விட்டான், எங்களுக்கு நல்ல நல்ல உபதேசம் வந்த பிறகும் சைத்தான் எங்களை வழிகெடுத்து விட்டான். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், 15வது அத்தியாயம் 2வது வசனம், எப்படி மனிதன் உயிர் பறிக்கப்படும் போது கூட இறைவா உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், முஸ்லீமாக மாறுகிறேன், நீதான் படைத்தவன் என்பதை மரண நேரத்தில் எப்படி மனிதன் ஒத்துக்கொள்கிறானோ அதே போல மறுமை நாளிலும் இறைவனுடைய நீதிமன்றத்தில் அவனை எல்லாம் கைவிட்டு விட்ட பிறகு அந்த இறைவனுடைய நீதிமன்றத்தில் சொல்கிறான், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லீமாக உலகத்தில் வாழ்ந்திருக்க கூடாதா என்று மனிதன் மறுமையிலே கை சேதப்படுகிறான். ஆகவே மறுமை நாளிலும் மரண நேரத்திலும் கை சேதப்பட்டு அங்கலாய்ப்புப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே படைத்த இறைவன் யார் என்பதை புரிந்து உண்மையான அந்த படைத்தவனை நோக்கி நாம்
மீள வேண்டும். படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே சப்தம் கேட்கிற இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் நம்முடைய அனைத்து வகையான வணக்க வழிபாடும் அவுலியாக்கள் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வை நெருங்க ஆள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அமல்கள் இருந்தால் போதும். ஆகவே படைத்தவனை நாமும் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து, படைத்தவன் சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து, அவன் தடுத்த காரியத்திலே இருந்து விலகி, அவன் ஏவிய காரியங்களை செய்து, படைத்தவனுடைய அன்பை பெற்றவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.